ஒரு சமயத்திலே கிதியோன் என்னும் தேவ மனுஷனிடத்திலே தேவ தூதனானவன் வந்து பேசுகிறான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி பேசுகிறான். அதை கேட்ட அந்த கிதியோன், இது யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்தில் இருந்துதான் வந்ததா, ஆண்டவனிடத்தில் இருந்துதான் வந்ததா என்பதை நான் தெளிவுபடுத்தும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதிலே 17வது வசனத்திலே இருக்கிறது. தேவரீர்தான் என்று அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு அடையாளத்தை அவன் பெறும்படிக்கு அவனுக்கு சொல்லப்படுகிறது. நீ காணிக்கை கொண்டு வா என்று சொல்லப்படுகிறது. அதை கேட்ட உடனே அந்த கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி, ஒரு மரக்காலில் மாவு, புளிப்பில்லாத அப்பம் அவைகள் ஆயத்தப்படுத்தி, இறைச்சியை ஒரு கூடையில வைத்து, ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வைத்து, அதை வெளியே எடுத்துட்டு வந்து அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அவனிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவதூதனானவன் அவனை நோக்கி, இதை அந்த கற்பாறையின் மேல் வைத்து அதன் மீது ஆணத்தை ஊற்று என்று சொல்லுகிறார். அவன் அதை அப்படியே செய்கிறான். அந்த இடத்திலே என்ன நடக்கிறது பாருங்கள். கற்பாறையிலிருந்து அக்னியானது வந்து அந்த இருந்த மாமிசம், அந்த அப்பம், அந்த ஆணம், இது எல்லாவற்றையும் அழித்து போட்டது, பட்சித்து போட்டது, எரித்து போட்டது. இதை பார்த்த உடனே இவனுக்கு மிகுந்த ஆச்சரியம். இவன் அங்குமிகுமாக திரும்பி பார்க்கிறான். அந்த தூதனானவன், அந்த மனிதன் மறைந்து விட்டான். அப்பொழுதுதான் இவன் நினைக்கிறான், இது வந்தது ஒரு தேவதூதன், தேவனே அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லி அவன் அதிலே விழித்து கொள்கிறான். அந்த இடத்திலே அவன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தரை அவன் நோக்கி பார்க்கிற பொழுது அவனுக்கு மீண்டும் ஒரு வார்த்தை கிடைக்கிறது. தேவ மனிதனை நான் முகமுகமாய், தேவதூதனை நான் முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி அவன் கொந்தளிக்கிற பொழுது ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையானவர்களே, பல முறை இந்த கிதியோனிடத்திலே வந்து சொன்ன அந்த தேவ மனிதனைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தரம் பல முறை பல சூழ்நிலைகளிலே குடும்ப நண்பர் மூலமாக, எதிரிகள் மூலமாக, போக்குகளும் வரத்திலும் இருக்கிற பொழுது கூட எப்படியாவிலும் அவர் தம்முடைய நோக்கத்தை தெரியப்படுத்ததான் செய்கிறார். நாம் அவைகளை புரிந்து கொள்ளாமல் காரியங்கள் நிறைவேறின பின்பு, இதனால் தான் இது வந்ததோ, இதனால் தான் எனக்கு அன்றையது வெளிப்பாடாச்சோ, எனக்கு சொல்லப்பட்டதோ என்று நாம் பதறி அப்படியே திகைத்து விடுகிறோம். அதற்கு பின்பு கூட நாம் என்ன செய்வதில்லை, தேவனுக்கு பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வருவது இல்லை. ஆனால் இந்த கிதியோன் உணர்வடைந்து அதன் பின்பு அவன் தேவனுக்கு உரிய மனிதனாய் மாறிவிடுகிறான். அந்த இடத்துக்கு ஒரு நல்ல பெயரை வைத்து ஒரு முத்திரையை குத்துகிறான். சமாதானம் என்ற ஒரு வார்த்தை அங்கே அவன் அதில் பதிக்கிறான். அதற்கு என்ன பெயர்? யெகோவா ஷாலோம் என்று ஒரு பெயரை அந்த இடத்துக்கு அவன் வைத்து அதிலே ஒரு முத்திரையை குத்துகிறான். நீங்களும் நானும் பல சந்தர்ப்பங்களிலே விதமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நம் மூலமாக ஒரு முத்திரையும் குத்த முடியவில்லையே, ஒரு காரியத்தையும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி சந்ததிக்கு அறிவிக்க முடியவில்லையே. அப்படி இருக்கக்கூடாது. இந்த கிதியோனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து நம்மோடு நம்மளை பின்பற்றி வருகிற சந்ததிக்கு ஒரு உதாரணமாய், ஒரு நினைவு சின்னமாய் நாம் காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய பிரயாசப்படுவோம் அருமையானவர்களே.